தீமை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு கிடையாது, குடிக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் கிடையாது. ஆனால் அதை நான் செய்கிறேன். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், ரோமர் நிருபம் 7வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, நான் விரும்பாத அந்த தீமையை செய்கிறதுனால நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மனிதர்கள் இன்றைக்கு தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். ஆனாலும் அந்த பாவம் என்ன செய்கிறது என்று கேட்டால், அவர்களை மறுபடியுமாக அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குடிக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்கிறதான விருப்பம் இருக்கிறது. ஆனால் என்னால் விட முடியவில்லையே என்று எண்ணுகிறீர்களா? அதே ரோமர் 7:24 ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் செய்கிறேன். செய்ய வேண்டாம் என்று எண்ணுகிறேன், ஆனாலும் அதை செய்து விடுகிறேன். ஒரு நிர்பந்தமான மனுஷனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறதை வாசிக்கும். அருமையானவர்களே, பாவத்துக்கும் குடிக்க அடிமையாக இருக்கிற மனிதன் அந்த மாதிரியாக தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. பாவம் செய்த மனிதன் குடியை நிறுத்துவதற்கு அவனுக்கு தன்னில் தானே எந்த விதமான வல்லமையும் கிடையாது. இன்றைக்கு பாவத்தாலே, குடியினாலே வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட மனிதர்களை விடுவிக்கக்கூடிய ஒரே நபர் யார் என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் அந்த யோவான் 8:34 வாசித்தோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரி போதைக்கு குடிக்க அடிமையாக இருக்கிறவர்களை அதை மாற்றுவதற்காக சில தொண்டு நிறுவனங்களை கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் 1 மாசம் 2 மாசம் இருந்து விட்டு வந்து சில மாதங்கள் கழித்து மறுபடியும் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக குடிக்கிறார்கள். ஆகையினாலே உலகத்திலே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு உலகத்திலே யாராலும் முடியாது. மனிதனை விடுதலையாக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனாக இருந்தவர், அவர் நம்மை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எழுதியிருக்கிறது. இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் எழுதியிருக்கிறது. எதற்காக தேவன் மனிதனானார், எதற்கு தெய்வம் நம்மை போல மாமிசமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியிலே வந்தார் என்று கேட்டால், அந்த எபிரேயர் 2:15 எழுதியிருக்கிறது கீழ்ப்பகுதியிலே, ஜீவகாலம் எல்லாம் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக என்று வேதத்திலே வாசிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் ஜீவகாலம் எல்லாம், வாழ்க்கை முழுவதும் பாவத்துக்கு